உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் துவங்கியது சாக்லேட் திருவிழா. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரிக்ஸ் பள்ளியின் மாதிரியை 100 கிலோவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட சாக்லேட். நீலகிரியில் விளையும் காய்கறிகளை கொண்டு 40 வகையான சாக்லேட்டுகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மலைகளின் அரிசி என அழைக்கப்படும் மலை மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஐரோப்பியர்கள் உதகையில் வாழ்ந்தபோது அவர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் உணவு முறைகளையும் இங்கு அறிமுகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டை கடந்தும் நீலகிரி மாவட்டத்தில் ஐரோப்பியர்களின் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உதகையில் உள்ள மக்களிடமும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் உதகையில் உள்ள பாரம்பரியம் மற்றும் உணவு வகைகளை கொண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் வகையில் இன்று சாக்லேட் திருவிழா பிரம்மாண்டமாக துவங்கியது. இந்த ஆண்டு உதகையில் இயங்கி வரும் பழமை வாய்ந்த பிரிக்ஸ் பள்ளி 150வது ஆண்டு கொண்டாட உள்ளதால் பள்ளியின் மாதிரியை சுமார் 100 கிலோ டார்க் சாக்லேட் மற்றும் ஒயிட் சாக்லேட் கொண்டு பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியில் நீலகிரியில் விளைவிக்கும் காய்கறிகளான கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகளை கொண்டு கேரட் சாக்லேட், பீட்ரூட் சாக்லேட், ரோஸ்மெரி சாக்லேட் உள்ளிட்ட 40 வகையான சாக்லேட்டுகள் முதன்முறையாக தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் பல்வேறு வண்ணங்களில் சாக்லேட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் இக்கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மேலும் கவரும் வகையில் இந்தியா கொக்கோ விவசாயிகளின் வருமானத்தை பலப்படுத்தும் நோக்கில் ஃபான்ஸ் ஆஃப் கிரீன் டீ, மசாலா சாய் எனப்படும் சாக்லேட், ரோஸ்மெரி மற்றும் டைம் சாக்லேட் ஆகிய மூலிகை பொருட்களை கொண்டு சாக்லேட்டுகள், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய டார்க் சாக்லேட், ஜிஞ்சர் பில்லிங் சாக்லேட், பெப்பர் ஹனி சாக்லேட்டுகளும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தனை வகையான சாக்லேட்டுகளை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வாங்கி செல்கின்றனர். உதகையில் இன்று துவங்கிய இந்த சாக்லேட் திருவிழா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி ஜனவரி 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.